Hi students, welcome to our channel Max Plus U. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard MCQs term 1 chapter 8 introduction to trigonometryல part 5 பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ஐடென்டிட்டிஸ் டாபிக் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஐடென்டிட்டிஸ் கவர் பண்ணுறோம். இதில் சம் NCERT கொஷின்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும். தென் டெஃபினட்டாக CBSE போர்டு எக்ஸாம் சம்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ பேசிக் கொஷின்ஸ். ஸோ இப்படி நீங்கள் இதை இப்போ தான் பார்க்க போகிறீங்க, இது வரைக்கும் பார்க்கலன்னா யூ ஜஸ்ட் கோ ஃபார் பார்ட் 4. நான் இது வரைக்கும் 4 பார்ட்ஸ் போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் 20 கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸ் பார்த்துட்டு வாங்க. நம்ம மேக்ஸ் ப்ளஸ் யூ சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதை ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் திஸ் பார்ட் 5 பாருங்கள். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஐடென்டிட்டிஸ் தான் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இந்த சம் இப்போ ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். 21st கொஸ்டின் பார்த்தீங்கன்னா √ 1 + cos θ by 1 - cos θ இதுதான் கொஸ்டின். இஸ் ஈக்குவல் டு வாட்? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. கொசிகன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, இல்லை கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா, இல்லை கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா, சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, நியூமரேட்டர் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த சம்மில் டினாமினேட்டரை நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும், டினாமினேட்டரை ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் நியூமரேட்டர் மட்டும்தான் நமக்கு ஆப்ஷன்ஸில் இருக்குது. சரி, ஸோ அப்போ ரூட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கான்ஜுகேட்னா உங்களுக்கே தெரியுமா? வாட் டு யூ மீன் பை கான்ஜுகேட்? கான்ஜுகேட்னா சேஞ்சிங் த சைன், ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர். ஸோ ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ 1 - cos θக்கு கான்ஜுகேட் பார்த்தீங்கன்னா 1 + cos θ வரும். கரெக்டாக? சப்போஸ் இங்கே 1 + cos θ இருந்தால் 1 - cos θ வில் கம். ஸோ இங்கே 1 - cos θ இருக்குது. ஸோ அப்போ என்ன சேஞ்ச் பண்ணணும்? 1 + cos θ டிவைடட் பை 1 + cos θ. இது வரைக்கும் கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரூட் சேம் டேர்ம்ஸ்மா 1 + cos θ × 1 + cos θ. ஆக்சுவலாக a × a என்ன வரும்? a × a ஸ்கொயர் வரும்ல. அப்போ 1 + cos θ × 1 + cos θ என்னென்னு எழுதுவீங்க? 1 + cos θ ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இஸ் திஸ் கரெக்ட்? கைண்ட்லி செக் அண்ட் டெல் மீமா. a × a உங்களை கேட்டிங்கன்னா a ஸ்கொயர்னு எழுதுகிறேன். நீங்கள் ஏன்ற வேல்யூக்கு பதிலாக தான் 1 + cos θ × 1 + cos θ. சார் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், ஓகேவா சார்? நான் மல்டிப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர்னு போட்டால் தான் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகும். ஏன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, பட் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சரில் எதுலேயுமே ஸ்கொயர் ரூட் இல்லை. ஸோ எப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணுவீங்க? இங்கே ஹோல் ஸ்கொயர் இருந்தால் தானே ரிமூவ் பண்ணுவீங்க. அதனால் ப்ராப்பராக 1 + cos θ × 1 + cos θ 1 + cos θ ஹோல் ஸ்கொயர்னு எழுதி பழகுங்க. டினாமினேட்டர் நல்லா பார்த்தா தெரியும். a - b × a + b. எவ்வளோ பேருக்கு இந்த ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்குமா? a - b × a + b, a² - b². இங்கே ஏன்றது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1, bன்றது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் cos θவா -cos θவா அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. bன்றது இங்கே cos θ தான், ப்ளஸ் cos θ தான். ஏன்னா இந்த மைனஸ் இருக்கிறதுனால தான் a - b × a + b போட்டிருக்கோம். இங்கே bன்றது cos θ தான். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி a - b × a + b, a² - b². ஸோ 1² - cos θ ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரூட்டை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும் √ a/b இஸ் √a/√b. இது ஞாபகம் இருக்கா? we have studied this in 9th standard. ஸோ அப்போ √ 1 + cos θ ஹோல் ஸ்கொயர்னு தனியாக பிரிச்சுட்டு பை √ இந்த 1² - cos² θ, அதாவது 1 - cos² θ. இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. sin² θ + cos² θ = 1. இந்த ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்கவே செய்யுது போர்ஷனில். பேலன்ஸுக்கு 2 ஐடென்டிட்டி கிடையாது. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா = 1, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா = 1 இஸ் நாட் தேர்னா இது ஒன்று தான். இதை வச்சு தான் சம்மே போடுறோம். ஸோ அப்போ ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா அங்கே போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ sin ஸ்கொயர் தீட்டா தான் 1 - cos ஸ்கொயர் தீட்டா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா கோஸ் வச்சேன்னா மைனஸ். அப்போ 1 - cos ஸ்கொயர் தீட்டா தான் இங்கே இருக்குது. அப்போ ஐ கேன் ரைட் இட் as sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ இது ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் ரூட் வந்துருச்சு. ஸோ வி கேன் ரிமூவ் இட். ஸோ இந்த ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கே தெரியுமா ஏன் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகுதுன்றது? பிகாஸ் த √ எழுதுறது தான் ஹோல் பவர் 1/2. ஸோ இந்த பவர் 1/2ல ஸ்கொயர் இருந்தால் என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதனால தான் கேன்சல் ஆகுது.
ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணேன். ஸோ 1 + cos θ பை sin θன்னு எழுதிட்டோம். ஸோ இப்போ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணால் 1/sin θ ப்ளஸ் cos θ பை sin θ. ஸோ அப்போ 1/sin θன்றது வந்து உங்களுக்கு தெரியுமா, தட் இஸ் நத்திங் பட் cosecant θ. cos θ பை sin θ இஸ் cot θ. ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. 21st கொஸ்டின். ஸோ அப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. cosecant θ ப்ளஸ் cot θ இஸ் given here. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இது வரைக்கும் கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கம்மா. இப்போ கொஸ்டின் நம்பர் 22 போகிறோமா. x = a cos θ, y = b sin θ, then b square x square plus a square y square is equals to. ஆப்ஷன் ஏ a square b square கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ab, ஆப்ஷன் சி a⁴ b⁴, ஆப்ஷன் டி ஆக்சுவலாக அதுவும் ஆப்ஷன் சினே எழுதியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் டி a² + b². ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். எக்ஸ் வேல்யூ எழுதியாச்சு, ஒய் வேல்யூ எழுதியாச்சு. b² x² + a² ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கம்மா. b² x²னா எக்ஸோட வேல்யூ தான் a cos θ, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இட். ஸோ ரொம்ப ஈஸி தான். a cos θ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a², y வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள், b sin θ ஹோல் ஸ்கொயர். b² a cos θ ஹோல் ஸ்கொயர் என்னவா வரும், a² cos² θ ப்ளஸ் a², b sin θ ஹோல் ஸ்கொயர் என்னமா வரும், b² sin² θ. இதை காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கம்மா. b² a² இல்லை a² b² ரெண்டும் ஒன்று தான். ஸோ நான் a² b² காமனாக எடுத்துடுறேன். எடுத்துட்டா that means I am taking b² a², here also a² b². Can you able to see this? This is common in both. ஸோ நீங்கள் b² a² எடுத்து எழுதினாலும் கரெக்டு தான். a² b² if you are taking also correct only. So if you are taken common, you will get cos² θ plus sin² θ. So a² b² into 1. I am getting the answer a² b². ஸோ அது ஆப்ஷன் ஏல இருக்குது. கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேம்மா. ஜஸ்ட் வி ஹவ் ஜஸ்ட் அப்ளைட் எக்ஸ் வேல்யூ. இங்கே b² x² இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட வேல்யூ a cos θ அப்ளை பண்ணியிருக்கேன். y is b sin θ that I have applied instead of y. சும்மா இருங்க இருக்கு. அப்புறம் a cos θ ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா a² cos² θ ஆகிடுச்சு, b sin θ ஹோல் ஸ்கொயர் b² sin² θ ஆகிடுச்சு. இப்போ a² b². சார் நான் a² b² எடுக்காமல் b² a² எடுத்துட்டேன், கரெக்டாக சார்? டெஃபினட்டாக கரெக்டு தான். அப்பவும் அதே cos² θ ப்ளஸ் sin² θ தான். b² a² into 1. ஆக்சுவலாக b² a²ன்றது இங்கே இல்லை, ஆனால் b² a² a² b² ஒன்று தான். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி a into b = b into a. அதனால் a² b²ன்றதும் b² a² ஒன்றுன்றதுனால we can give that answer. கிளியரானு செக் பண்ணுங்கம்மா. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 23 பார்க்க போகிறோமா. 1 + tan θ + secant θ bracket into 1 + cot θ minus cosecant θ. ஆப்ஷன் ஏ 0 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி -1. ஸோ இதை எப்படி போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் தேர் இன் NCERT. ஸோ இந்த சம் NCERTயில் இருக்குது, எவ்வளோ பேருக்கு தெரியும். அந்த கொஸ்டின் மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாமா. ஈச் 1 into 1. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இந்த 1ன்ற டேர்மை ஒரு இதுலேயும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. 1 into 1 பண்ணணும், 1 into cot θ பண்ணணும், அப்புறம் 1 into minus cosecant θ பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ 1 should be multiplied with each. ஸோ பண்ண ஆரம்பிச்சிருவோமா. ஸோ 1 into 1 1 கிடச்சிருச்சு. தென் ஐ ஹாவ் செட் 1 into cot θ plus cot θ. தென் ஐ ஹாவ் செட் 1 into minus cosecant θ minus cosecant θ. இது வரைக்கும் புரியுதான்னு பாருங்கப்பா. அதாவது ஒன்றா ஒரு நம்பர்லேயும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறீங்க, அவ்வளோதானே? அவ்வளோதான். நான் இப்போ tan θ மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. tan θ into 1 என்ன வரும்னு பாருங்கம்மா. ப்ளஸ் tan θ வருமா. அதே மாதிரி tan θ into cot θ ப்ளஸ் tan θ cot θ. கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் tan θ into minus cosecant θ. தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னம்மா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் tan θ cosecant θ. ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் secant θவும் ஒரு டேர்ம்லேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் secant θ ப்ளஸ் secant θ
காட் தீட்டா, அப்புறம் மறுபடியும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ மைனஸ் சீக்கன் தீட்டா கொசீக்கன் தீட்டா. ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஸோ ஜஸ்ட் இயர் ஆஃப்டர் சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேனை சைன் பை காஸ்ன்னு எழுதிட்டு சீக்கனை 1/cos காஸ்ன்னு எழுதிட்டு காட்டை காஸ் பை சைன் இந்த மாதிரி எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதுறது ஈஸின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி தான் we have to go into ரைட் எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு சைன் அண்ட் காஸ்மாக எழுத போகிறேன். ஸோ காட் தீட்டாவை 1/tan எழுதாதீங்கம்மா. ஏன்னா மற்றதெல்லாம் சைன் காசுன்னு இருக்கும்போது காட்டை வி கேன் ரைட் 1/tan. ஆனால் 1/tan எனிவே சைன் பை காசுன்னு போட்டு 1/sin பை காஸ் காஸ் பை சைன் தான் ஆக போகுது. காட் தீட்டாக்கு ஸ்பெஷல் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா எழுத முடியுமா? ஏன் இப்படி எழுதுறேன்னா எல்லாத்துலேயுமே சைன் காஸ் அது மட்டும் தான் டினாமினேட்டரில் கொண்டு வர போகிறோம். கொசிகன் தீட்டாவை 1/sin தீட்டான்னு எழுதி, tan தீட்டாவை sin தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இன்ட்டு காட் தீட்டா இருக்குது. ரெண்டும் கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு தெரியும். tan தீட்டா காட் வி கேன் ரைட் ஆஸ் 1/tan. ஸோ இது 1/tan தீட்டான்னு எழுத முடிஞ்சதுன்னா தென் இட் கேன் பி கேன்சல். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் ஆகாது டேரெக்டாக. ஸோ tan சைன் பை காஸ். இந்த கேள்வி கேட்கக்கூடாது, போனதில் மட்டும் சைன் பை காஸ் எழுதல இங்கே மட்டும் எழுதுறீங்கன்னு. இங்கே லிட்ரலாக கேன்சல் ஆகிடும்டா. நீ சைன் பை காஸ்ன்னு எழுதினாலும் காட்டை காஸ் பை சைன் எழுதினாலும் எப்படினாலும் கேன்சல் ஆக போகுது. அதனால் இதை 1/tan எழுதியிருக்கேன். ஆனால் இது ஃபுல்லாக கேன்சல் ஆகாது. ஸோ டேனை நான் சைன் பை காஸ் தான் எழுதணும். அதே மாதிரி கொசிக்கனை வந்துட்டு 1/sin எழுதப்போம். தென் சீக்கன் தீட்டாவை மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் பண்ணால் 1/cos தீட்டான்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் சீக்கன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா இருக்குது. 1/cos தீட்டா இன்ட்டு காட் வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. கரெக்டாமா? காட் தீட்டா இஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. மறுபடியும் மைனஸ் சீக்கன் தீட்டா. ஸோ சீக்கன் இஸ் 1/cos, கொசீக்கன் தீட்டா இஸ் 1/sin. இது வரைக்கும் கிளியராக இருக்கா அப்படின்றத தயவு செஞ்சு பாருங்கள். இப்போது டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் பாருங்கம்மா. டினாமினேட்டர் இங்கே 1 சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கே tan தீட்டா, இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா, இங்கே காஸ் தீட்டா, அந்த மாதிரி சைன் தீட்டா காஸ் தீட்டா எல்லா இடத்துலையுமே சைன் தீட்டா காஸ் தீட்டா அதுதான் காமனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் தீட்டா காஸ் தீட்டாவை டினாமினேட்டராக எடுத்துக்கலாம். எப்படி சைன் தீட்டா காஸ் தீட்டாவை டினாமினேட்டரில் எழுதிக்குங்க. ஸோ அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா டினாமினேட்டரில் எழுதிட்டோன்னா இப்போ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 1ல் எல்சிஎம் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எடுத்துட்டோம். அப்போ இங்கே 1 தான் இருக்குது. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? இங்கேயும் சைன் தீட்டா காஸ் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர்லேயும் சைன் தீட்டா காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். சரியான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே சைன் தீட்டா இருக்குது. சைன் தீட்டான்றது நம்மளோட எல்சிஎம்மில் இருக்குது. காஸ் தீட்டா இல்லை. அப்போ காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், டினாமினேட்டர்லையும் காஸ் தீட்டா பண்ணியிருக்கேன், நியூமரேட்டர்லையும் காஸ் தீட்டா. காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஏன் காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னு கிளியராக இருக்கா? ஏன்னா எல்சிஎம் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இங்கே 1 தான் இருந்தது. ஸோ டினாமினேட்டர்லேயும் சைன் தீட்டா காஸ் தீட்டா அது வந்துடும். நியூமரேட்டரில் 1 இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. இங்கே சைன் தீட்டா இருக்குது, காஸ் தீட்டான்றது இல்லை. ஸோ வி ஆர் மல்டிப்ளைங் டினாமினேட்டர்லேயும் பண்ணணும், நியூமரேட்டர்லேயும் பண்ணணும். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா? சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே சைன் தீட்டா இருக்குது. ஸோ அதே மாதிரி சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, இங்கேயும் காஸ் தீட்டா பண்ணணும், இங்கேயும் காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இங்கே காஸ் தீட்டா இருக்குது, அது சைன் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் சைன் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணால் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். புரியுதாப்பா? சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து சைன் தீட்டா இல்லை, அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். கிளியராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ டேனும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ டினாமினேட்டரில் 1 தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டினாமினேட்டரில் 1 இருக்குன்னா ஃபஸ்ட்டு மாதிரியே இங்கே 1 இருந்தால் சைன் தீட்டா காஸ் தீட்டா போட்டோம்னா அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. பரவாயில்லையே, 2 தடவை சைன் தீட்டா காஸ் தீட்டா வருது அப்படின்னா ஆமாம். அதே மாதிரி இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா ஃபுல் அப்படியே இருக்குது எல்சிஎம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கோ நியூமரேட்டரில் அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே நியூமரேட்டரில் மைனஸ் சைன் தீட்டா தான் இருக்குது, மைனஸ் சைன் தீட்டா. இங்கே ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குமா? நம்ம எல்சிஎம் சைன் தீட்டா காஸ் தீட்டாப்பா. சைன் தீட்டா இல்லை. ஸோ சைன் தீட்டாவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சைன் தீட்டாவை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிட்டு நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 1/cos தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவில் காஸ் தீட்டா சைன் தீட்டா ஃபுல்லாகவே டினாமினேட்டர்
ஸோ அதனால் நியூமரேட்டரில் அந்த காஸ் தீட்டாவை நம்ம பண்ணணும். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மைனஸ் சைன் தீட்டா வரைக்கும் எழுதியிருந்தோம். இப்போ இந்த காஸ் தீட்டாவுக்கு நம்ம இன்னும் எழுதலை. ஸோ இங்கே சைன் தீட்டா மல்டிப்ளை பண்ணிட்டோம். இந்த சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா போட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதாவது காஸ் தீட்டா இருக்குது, இந்த மல்டிப்ளை சைன் தீட்டா டினாமினேட்டர் நியூமரேட்டர் பண்ணால் இந்த ப்ளஸ் சைன் தீட்டா எழுதிட்டேன். இப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டாவே இருக்குது டினாமினேட்டரில், நியூமரேட்டரில் அந்த ப்ளஸ் காஸ் தீட்டா எழுதிக்கலாம். ஓகேயா? ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா நியூமரேட்டரில் இருக்கிற இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா தான் உங்கள்கிட்ட எல்சிஎம்மும், அது அப்படியே அந்த ப்ளஸ் காஸ் தீட்டா எழுதிட்டோம். அப்புறம் இங்கே மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா அதோட நியூமரேட்டர் 1. ஸோ அப்போ வந்து அதே மாதிரி -1 எழுதிக்கலாம். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்திருக்கோம். எல்சிஎம் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ பக்காவாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எதாவது கேன்சல் பண்ணும்போதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கம்மா. எனி ஹை சான்சஸ்? ஓகே, கண்டிப்பாக நிறைய சான்ஸ் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்போ வந்து மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா வில் பி 0. அதே மாதிரி மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா 0 ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, சாக்லேட் ப்ளஸ் சாக்லேட் 2 சாக்லேட் ஆகிடும். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இது ரெண்டுத்தையும் டுகெதராக நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை வி கேன் ரைட் இட் as +1. கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த -1 மட்டும் தான் இருக்குது பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ +1 -1 வந்து மறுபடியும் 0 ஆகிடும். 1 - 1 0 ஆகிடும். ஸோ அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. எக்ஸாக்ட்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆன்சர் கரெக்டு தான். சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து 2ன்னு வந்துடும். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆப்ஷன் 2ன்றது, ஆன்சர் 2ன்றது ஆப்ஷன் சி. ஸோ ஆன்சர் டு ஆப்ஷன் சி அப்படின்றது. ஸோ இது என்சிஆர்டி புக்கில் இருக்குது, போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஸோ ரொம்ப கிளியராக நீங்கள் பார்த்துக்குங்க நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வெரி குட் மெமரி பவர் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு நிஜமாகவே நான் சொன்ன மாதிரி வெரி குட் மெமரி பவர். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம 24th கொஸ்டின் பாருங்கள். இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ நான் கேட்கலாம். ஸோ 24th ரெண்டே கொஷின் தான் இப்போ நம்ம பார்த்து முடிக்க போகிறதுல. ஸோ 24th போட ஆரம்பிச்சிடலாமான்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி. இப்போ அந்த கொஷினை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு கொஷினா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஈஸியான கொஷின் தான். சைன் தீட்டா பை 1 + காஸ் தீட்டா, இந்த மாடல் தான் நம்ம ஒரு கான்ஜுகேட்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ கான்ஜுகேட் ஏற்கனவே கான்ஜுகேட்டை பற்றி நிறைய பேசியாச்சு. 1 + காஸ் தீட்டா ப்ளஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம சைனை என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். 1 + காஸ் தீட்டானா 1 - காஸ் தீட்டா டிவைடட் பை 1 - காஸ் தீட்டா. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறத மட்டும் பண்ணிட்டோம். சைன் தீட்டா ஒன்றுமே பண்ணல, அப்படியே எழுதிக்கிறோம். சைன் தீட்டா இன்ட்டு 1 - காஸ் தீட்டா. டினாமினேட்டரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி a + b இன்ட்டு a - b, a + b இன்ட்டு a - b, a² - b². எவ்வளோ தடவை இதே ஐடென்டிட்டியை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா. நான் 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்னென்னு பார்க்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்து 1. கரெக்டாக? ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 இருக்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டான்றது 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக வி கோயிங் டு அப்ளை நவ் சைன் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டாக? ஸோ சைன் தீட்டா இன்ட்டு 1 - காஸ் தீட்டா அப்படியே எழுதிக்க போகிறோம் பை 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா, தட் இஸ் நத்திங் பட் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதாவது கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கொயரும் அப்புறம் இந்த ஒரு சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது எழுதுங்க. ஸோ பேலன்ஸ் வில் பி 1 - காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ 1 - காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் சி. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷினில். ஸோ டேக் கான்ஜுகேட் எடுத்தோம். 1 + காஸ் தீட்டா 1 - காஸ் தீட்டா பை 1 - காஸ் தீட்டா. நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணோம். டினாமினேட்டர் a + b இன்ட்டு a - b, a² - b² போட்டிருக்கோம். அப்புறம் 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வி ஹவ் அப்ளைட் இன்ஸ்டெட் ஆஃப் 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் தீட்டா ஸ்கொயர் வாஸ் கேன்சல் அண்ட் 1 - காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்ற ஆன்சர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள்.
ஸோ கிளியராக இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 25th NCERT அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட 1 + tan square a by 1 + cot square a equals to what? அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ 25th கொஸ்டின். ஸோ 1 + tan square a by 1 + cot square a எவ்வளோ பேருக்குப்பா இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் ஞாபகம் இருக்குது? NCERTயில் தான். சரி, 1 + tan square a ஞாபகம் இல்லைனாலும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சமம் முடிச்சிடலாம். cot square a 1/tan square a அப்படின்னு எழுதிக்கலாம். தென் ஆப்வியஸாக நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம். ஸோ கைண்ட்லி டேக் எல்சிஎம். ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 இருக்குது, இங்கே tan square a, அதே tan square a நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ we will get it as 1 + tan square a by tan square a plus 1 by tan square a. அதாவது 1 + tan square a இந்த டிவிஷனில் இருக்கிறது. ஸோ டிவிஷனில் இருக்க இந்த tan square a plus 1 by tan square இந்த என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா இட் வில் பி ரெசிப்ரோக்கல். இல்லை டேரெக்டாக உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுன்னா நம்ம தாராளமாக இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். tan square a 1 + tan square a and tan square a plus 1 both can be cancelled and you're going to get it as tan square a தான். ஸோ tan square a ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் டி. ஸோ ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க நம்ம என்ன தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வி ஹாவ் tan square a அப்படியே எழுதிட்டோம். cot square a 1/tan square a எழுதிட்டு எல்சிஎம் எடுத்தோம். ஓகேவா? ஸோ சார் நான் இங்கேயே கேன்சல் பண்ணிக்கிறேன் சார். tan square a 1 + tan square a, tan square a plus 1 1 + tan square a தாராளமாக பண்ணிக்கலாம். அப்புறம் 1/1/tan square a டேரெக்டாக tan square a எழுதிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். பட் நான் டேரெக்டாக கேன்சல் பண்ணாமல் இந்த டிவிஷனை இந்த மாதிரி tan square a ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கேன். ஸோ டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது ரெசிப்ரோக்கல் வில் ஆகும். தென் tan square a plus 1 1 + tan square a கேன்சல் ஆகி யூ ஆர் கெட்டிங் tan square a ஆப்ஷன் டி. ஸோ கிளியராக இருக்கான்னு செக் பண்ணுங்கம்மா. ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் தென் வி கேன் ப்ரொசீட் த வீடியோஸ். யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ 10th standard CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.